ஓகே, வணக்கம் மக்களே. பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை இதில் முக்கியமாக இடம்பெறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்கள் இதற்கான அறிவிக்கை 2026 செப்டம்பர் மாதத்தில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கை உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்க. எண்ணிக்கை எதுவுமே குறிப்பிடல. தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஜியாகிரபி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடத்துக்கு எவ்வளோ வேகன்சின்னு எங்கேயுமே குறிப்பிடல. அதே மாதிரி இந்த தேர்வை எப்படி எடுத்துட்டு வராங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர்கள் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க. செப்டம்பர் மாதம் 2026 அறிவிக்க வெளியிட போறாங்க. அதனால நியமன தேர்வு உறுதி. நியமன தேர்வு இல்லாமல் யாருக்கும் பணி நியமனம் கிடையாது. ஏற்கனவே நடந்த தேர்வு வச்சு பணி நியமனம் கொடுக்க போறது கிடையாது. இதை உணர்ந்தாவது படியுங்கள், உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் இப்போதைக்கு அறிவிக்க. அதன் பிறகு சட்டக்கல்லூரிகள் இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர்களுக்கு 132 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. தொடர் தெரிவு பணிகள் ஏற்கனவே எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு, கோர்ட்டு கேஸால் நிற்குது. அதோட பணிகள் தொடர்ச்சியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் உதவி பேராசிரியர்கள் அரசு மற்றும் கலை கல்லூரிகள் இது 2708 போஸ்ட். போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்டு தொடர் தெரிவு பணிகள். கோர்ட்டு கேஸால் இதை தொடர் தெரிவு பணிகள் சொல்லிட்டாங்க. பெரிய அளவில் எதுவும் இல்லை. தொழில்நுட்ப அடிப்படையில் நியமன தேர்வு சீர்திருத்தங்கள், ஸோ நியமன தேர்வுக்கான சீர்திருத்தங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அடுத்தடுத்த தகவல் என்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது பிரேக்கிங் அப்டேட் தான்.